சுரா கைட் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். குத்தகை காலம் முடிந்துவிட்டதால் நெல்லை மாஞ்சோலை எஸ்டேட்டிலிருந்து பிபிடிசி நிறுவனம் வெளியேறுகிறது. இதனால் எஸ்டேட்டில் வேலை செய்து வந்த 700 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டனர். அவர்களை அங்கிருந்து வெளியேற்ற தமிழக அரசு நோட்டீஸ் அனுப்பியது. இதை எதிர்த்து மாஞ்சோலை தொழிலாளர்கள் சார்பில் அமுதா என்பவர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். ஜூன் 21 மனுவை விசாரித்த ஹைகோர்ட் தோட்ட தொழிலாளர்களை மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்ற தடை விதித்து உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி ஹைகோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். மாஞ்சோலையில் வசிக்கும் மக்களின் கருத்தை பரிசீலிக்காமல் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக 2018 அரசு அறிவித்தது. விருப்ப ஓய்வில் செல்லுமாறு தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி பிபிடிசி நிறுவனம் கையெழுத்து பெற்றுள்ளது. குடிநீர், மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. விருப்ப ஓய்வு திட்டத்தில் தொழிலாளர்கள் சமர்ப்பித்த விண்ணப்பங்களை ரத்து செய்ய வேண்டும். மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு அவர்கள் வாழும் இடத்திலேயே தலா 10 ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும். இதர பணப்பலன்களை வழங்க உத்தரவிட வேண்டுமென மனுவில் கூறியிருந்தார். நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வில் மனு நேற்று விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் தலைமை வழக்கறிஞர் ராமன், கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ரவீந்திரன் ஆஜராகினர். மாஞ்சோலை முழுதும் புலிகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது நிறுவனம் தொழிலாளர்கள் இடையிலான தனிப்பட்ட பிரச்சினை என வாதிட்டனர். பிபிடிசி நிறுவனம் தரப்பில் வக்கீல்கள் பினேகாஸ், ராபர்ட் சந்திரகுமார், வாகீஸ்வரன் வாதிட்டனர். 576 தொழிலாளர்கள் உள்ளனர். அவர்களுக்கு இழப்பீடு, பணிக்கொடை உள்ளிட்ட இதர பணப்பலன்கள் வழங்கப்படும். விருப்ப ஓய்வில் செல்ல யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. 25% பணப்பலன்கள் தொழிலாளர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. மீதி 75% தொகையை வழங்க தயார் என கூறினர். இருதரப்பு வாதங்களை தொடர்ந்து மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு வழங்க தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 95 ஆண்டுகளாக அங்கேயே வாழ்ந்துள்ளனர். அவர்களை மனிதாபிமானத்துடன் நடத்த வேண்டும். தேயிலை தோட்டத்தை நடத்த முடியாது என கம்பெனி கூறிவிட்டது. இதனால் தேயிலை தோட்டத்தை அரசு ஏற்று நடத்த வேண்டும். இது குறித்து அரசு பதிலளிக்க வேண்டும். அதுவரை தோட்ட தொழிலாளர்களை மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்ற விதிக்கப்பட்ட தடை தொடரும். விசாரணை ஜூலை 22க்கு ஒத்திவைக்கப்படுகிறது என கூறினர். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்கள் ஏறக்குறைய 5-6 தலைமுறைகளாக வாழ்ந்து வரக்கூடிய மாஞ்சோலையிலேயே அவருடைய வாழ்வாதாரத்தை அமைத்து தர வேண்டும். அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்றப்படக்கூடாது என்று கோரிக்கை வைத்து இன்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் நான் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக இன்று ஒரு மனு தாக்கல் செய்திருந்தோம். அந்த மனு இன்று நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் அருள்முருகன் ஆகியோரிடத்தில் முதல் பெஞ்சில் விசாரணைக்கு வந்தது. பிபிடிசி நிர்வாகமும் அங்கு பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரக்கூடிய தொழிலாளர்களை அற்ப சொற்ப ஒரு தொகைக்கு ஆசை வார்த்தை காட்டியும் அச்சுறுத்தியும் மிரட்டியும் அவர்களை வெளியேற்ற முயற்சி செய்து வருகிறார்கள். அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அவரிடத்தில் அச்சுறுத்தி பெறப்பட்ட கையெழுத்துக்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தோம். அதேபோல் அவர்களுக்கு நிரந்தரமாக வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாஞ்சோலையில் 4 ஹெக்டேர் அப்படி என்று சொன்னால் ஏறக்குறைய 10 ஏக்கர் நிலம் அவர்கள், அதாவது இப்பொழுது குத்தகை முடிந்தவுடன் மாநில அரசு கையகப்படுத்தி அந்த 10 தலா ஒரு தொழிலாளிக்கு 10 ஏக்கர் நிலம் அவர்களுக்கு கொடுத்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். நிரந்தரமான பெர்மனன்ட் சொல்யூஷன், நிரந்தரமான அந்த தொழிலாளர்களுக்கான நிரந்தரமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுவதற்கான ஒரு திட்டத்தோடு மாநில அரசு ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதியரசர்கள் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டிருக்கார்கள்.